வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும்னு நம்புறேங்க. நம்ம ஏர்டெல் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது தவறான நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, என்ன பின்னணி அப்படின்றது முதல்ல பார்த்துரலாம். ஏர்டெல் ப்ரீபெய்டு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேங்க ஜூலை 5ஆம் தேதி. ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பிளான் வேலிடிட்டி இருந்தது. அப்ப இருந்த பிளான் வந்து வேலிடிட்டி இருந்தது. பெரும்பாலும் நான் முன்னதாகவே ரீசார்ஜ் பண்றதில்ல சோம்பல் காரணமாக. அவுட் கோயிங் கால் கட் ஆனதுக்கு பிறகு தான் ரீசார்ஜ் பண்றது. அன்னைக்கு ஜூலை 5ஆம் தேதி ஞாயித்துக்கிழமையா இருந்தது. அந்த மெசேஜ் வந்தது, எஸ்எம்எஸ் வந்தது அவங்க கிட்டருந்து. சரி அதனால ரீசார்ஜ் பண்ணிரலாம். அது கியூல இருக்கும். அந்த பிளான் எக்ஸ்பயர் ஆகும்போது இது வந்துரும் அப்படின்றதற்காக நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேங்க. ரூ. 2250 ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பிளான் வேலிடா இருந்தது. எஸ்எம்எஸும் வந்ததுங்க. இந்த மாரி ரீசார்ஜ் ப்ராசஸிங் நடக்குதுன்னு எஸ்எம்எஸும் வந்தது. எல்லாம் கரெக்ட்டா தான் போகுதுன்னு அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஜூலை 8ஆம் தேதி என்னுடைய அவுட் கோயிங் கால் கட் ஆயிடுச்சு. என்ன அவுட் கோயிங் கால் கட் ஆயிடுச்சு? நான் முன்னமே பிளான போட்டுட்டேனே, ரீசார்ஜ் பண்ணிட்டேனே. செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல வேளை ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கேங்க. பெரும்பாலும் அந்த பழக்கம் உண்டு. ஒண்ணு ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிடுவேன், இல்லன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த முறையும் அந்த ரிசிப்ட் டவுன்லோட் இருந்ததுனால, அதில செக் பண்ணி பார்க்கும்போது தவறான நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். அப்ப தான் புரிய வந்ததுங்க. அதனால தான் அவுட் கோயிங் கால் கட் ஆயிருக்கு. ஸோ உடனடியா டெம்பரரியா ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அந்த அந்த ஃபோன் நம்பருக்கு. ஆனா இப்ப இத எப்படி சரி பண்றது அப்படின்றது ஒரு சிக்கலா இருந்தது. ஜூலை 5ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணது. ஜூலை 8ஆம் தேதி எனக்கு தெரிய வந்தது, தவறான நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எப்படி எஸ்எம்எஸ் வந்தது அந்த கேள்வி இருந்ததுங்க. அதுக்கு பின்னர் தான் எனக்கு அதற்கான விடை கிடைச்சது. அது ரீசார்ஜ் பண்ணும்போது நான் வெப்சைட்ல தான் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய வெப்சைட் நம்ம கம்ப்யூட்டர் வழியாக, லேப்டாப் வழியாக. அதில 2 முறை அவங்க அந்த நம்பர என்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை லாகின் பண்ணும்போது நான் என்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள போய் ரீசார்ஜ் பண்ணும்போது அவங்க நம்பர் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ லாகின் பண்ணும்போது சரியான நம்பர் குடுத்திருக்கிறேன். ரீசார்ஜ் பண்ற டைம்ல தவறான நம்பர் குடுத்திருக்கிறேன். அதனால தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த எஸ்எம்எஸ் செக் பண்ணும்போதும் எஸ்எம்எஸ் சரியான நம்பருக்கு வந்திருக்கு. ஆனா ரீசார்ஜ் ஆனது அந்த ராங் நம்பருடைய நம்பர் போட்டு தான் இந்த நம்பருக்கு சார்ஜ் ஆயிருக்குன்னு எஸ்எம்எஸ் வந்தது. ஸோ எப்பவும் போல அத வாசிக்கிறத விட்டுட்டேன். சரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ ரீசார்ஜ் ஆயிருக்குன்னு அப்படியே விட்டாச்சு. வாசிக்கும்போது தான் தெரிஞ்சது எஸ்எம்எஸ் சரியான நம்பருக்கு வந்திருக்கு. ஆனா அதில இருக்கக்கூடிய தகவல்ல அந்த ராங் நம்பருடைய நம்பர் தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் என்னுடைய தவறு தான். ஸோ என்னுடைய தவறு காரணமாக அது பணம் வந்து தப்பா ரீசார்ஜ் ஆயிடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஜூலை 8ஆம் தேதி. ஸோ உடனே அவங்களுடைய தேங்க்ஸ் ஆப் வழியாக ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப் இருக்கு. அதில சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு கான்டாக்ட் எடுக்கும்போது அதிலேயே வந்து ஆட்டோமேட்டடா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 48 மணி நேரத்துக்குள்ளார 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் எவ்வளோ டைம்ன்றது சரி நினைவில்லைங்க. அதுக்குள்ளார இருந்ததுன்னா நீங்க ஆன்லைன்லேயே நீங்க எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா, அது மாத்தி குடுக்கப்படும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா 3 நாள் ஆயிடுச்சு என்னால. அதனால என்னால அத எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அது ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் பண்ணும்போது அது ஆக மாட்டேங்குது. அதனால என்னாச்சு, ஜூலை 8ஆம் தேதி மதியமா நான் ஏர்டெல்லுடைய ஸ்டோருக்கு நேரடியா போயிட்டேன். அவங்ககிட்ட உதவி கேட்டிருந்தேன். ஆனா போன உடனே அவங்க இனிஷியலா ரிலக்டன்ட்டா தான் இருந்தாங்க. இது செய்ய முடியாது. நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சப்போர்ட்ட கான்டாக்ட் பண்ண முயற்சி செய்தேன். அது வேலைக்கு ஆகல. அதேபோல ஆன்லைன்ல இந்த சாட் வழியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து இந்த மாரி 48 மணி நேரம்னு சொல்லுது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரம் காக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாங்க. டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அவங்க சிஸ்டம்ல தட்டி பார்த்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தவறான நம்பருடைய பிளான் அப்ப இருக்கக்கூடிய பிளான் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குன்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா அதுவரைக்கும் நான் ரீசார்ஜ் பண்ணது கியூல இருக்குமே அப்படின்றதற்காக. என்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. 48 மணி நேரத்திற்குள்ளார உங்களுடைய பிளான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். தவறான நம்பர்லேருந்து உங்க நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவா இருந்ததுங்க. நான் ஒரு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர் குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி தவறு நம்ம மேல இருக்கு அந்த ரீசார்ஜ்ல. அதனால அதிகமா கேட்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம்னு விட்டாச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் எடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு அப்டேட் வேணும்னா எங்க ஃபோன் நம்பருக்கே தொடர்பு கொள்ளுங்க. அதில தான் வாட்ஸ்அப் வழியா தான் நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்திருந்தேன். அந்த ரிசிப்ட்ட குடுத்திருந்தேன். அப்புறம் அந்த சார்ஜ்க்கான பேமெண்ட்டுக்கான ஆதாரம் குடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வாட்ஸ்அப்ல குடுத்தேன். அந்த நம்பர்லயே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி 48 மணி நேரம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். அந்த 48 மணி நேரம் கழிச்சு நான் தொடர்பு கொண்டேன். இல்ல வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அது அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு 7 நாட்கள் போயிடுச்சுங்க. ஸோ 7 நாட்களா பாசிட்டிவா அப்டேட் இல்ல. கால் பண்ணா பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டா அவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, பாசிட்டிவான எந்த அப்டேட்டும் வரல. 7 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு பயம் வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ அவங்க அவங்க ஏன்னா அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் குடுத்திருந்தா கூட பரவால்ல. அத ட்ராக் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றது தெரியாம இருந்தது. சரி அடுத்த கட்டமா நம்ம கன்சியூமர் ஹெல்ப்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மத்திய அரசுடைய ஒரு போர்ட்டல் இருக்கு. நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன். அதில கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேங்க. இந்த இந்த நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் குறித்து நான் வேறொரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேங்க. பதிவு செய்திருந்தேன். அந்த டெல் லேப்டாப் ஒண்ணு வாங்குன போது அது பிரச்சனையாச்சு. அது ரிட்டர்ன் பண்றதுக்கு படாத பாடு பட வேண்டியதா இருந்தது. அப்பதான் இந்த நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் வழியா
வழியாக உதவி கிடைச்சது. அது சரியாச்சு அந்த நேரத்தில். ஸோ இங்கே நம்ம அந்த புகாரை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஏர்டெல் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு, அவங்க இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதெல்லாம் ஈஸியாக தான் இருந்ததுங்க. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால ஈஸியாக தான் இருந்தது. ரெஜிஸ்டர் பண்ணுறதும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. ஸோ அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த டாக்கெட் நம்பர் அல்லது கம்ப்ளைண்ட் நம்பரும் வந்துருச்சு. எவ்வளோ நாட்களுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஆனால் 2 வாரம் கழிஞ்சும் எந்த அப்டேட்டும் வரல. நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைன் கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் இல்லை, ஏர்டெல் கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே எஸ்எம்எஸ் இமெயிலெலாம் வந்துடும், இந்த மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குன்றதெல்லாம் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ 2 வாரம் கழித்து என்சிஹெச்க்கு நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைனுக்கு இமெயில் அனுப்பினேன். ஆனால் அதற்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. 3 வாரம் கழித்து அவங்கள நேரடியாக தொடர்பே கொண்டாங்க. இதுதான் நம்பர் 1800-11-4000. இதுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் இந்த கம்ப்ளைண்ட் நம்பருன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் 30 நாட்கள் வெயிட் பண்ணணும், எனக்கு கம்பெனிக்கு 30 நாட்கள் கால அவகாசம் இருக்குது பதில் கொடுப்பதற்குன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சொல்லும்போது கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா திருப்பி அந்த ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா 21 நாட்கள் ஆகிடுச்சு. ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். 30 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இது. அவங்க நினச்சாங்கன்னா அந்த பிளானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம் ஈஸியாக. ஏன்னா அந்த தவறாக ரீசார்ஜ் பண்ண நம்பருடைய வேலிடிட்டி வந்து பிளான் வேலிடிட்டி வந்து செப்டம்பர் வரைக்கும் இருந்திருக்குன்ற அதுவும் ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் 30 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் தான் என்ன செய்யலாம், இவங்க நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, ஏர்டெல் வந்து இந்த என்சிஹெச் கம்ப்ளைண்ட்டுக்கு நெகட்டிவாக ரிப்ளை பண்ணாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் கிடச்சிதுங்க. என்சிஹெச்லேயே, அதாவது நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைனுடைய அந்த வெப்சைட்லேயே சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருந்துருக்கிறாங்க. அதில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி என்னவாக இருந்ததுன்னா, எனக்கு நேர்ந்த அதுவே நடந்ததுங்க. யாரோ ஒருத்தங்க தவறான மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீபெய்டு. அந்த கம்பெனிக்கு போய் பேசியிருக்கிறாங்க, நடக்கலை. அதனால் இந்த என்சிஹெச்சுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அது சரியாயிடுச்சு, அந்த பிளான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க. என்சிஹெச்சோட வெப்சைட்லேயும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இருந்திருக்கு. அதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது, சரி 30ஆவது நாள் அது நடந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இவங்க நெகட்டிவாக பண்ணாங்கன்னா என்ன செய்யணும்னு தேடும்போது தான் இது கிடச்சிது. கூடவே கிடச்சது என்னென்னா, இந்த சிபிஜி ராம்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுவும் அரசுடைய வெப்சைட் தான். இங்கேயும் புகார் தெரிவிக்கலாம். என்னுடைய புரிதல் என்னவாக இருந்ததுன்னா, இது வந்து அரசு மீது, அரசு துறை மீது அல்லது அரசுடைய நிறுவனம் மீது நமக்கு ஏதாவது புகார் இருக்குன்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம்ன்றதான் என்னுடைய புரிதல் இருந்திருக்குங்க. அதுதான் சரியும் நினைக்கிறேங்க. அதை மாதிரி சரி பார்க்க வேண்டும். ஏன்னா இதுலேயும் வந்து இந்த டெலிகாம் நிறுவனங்கள் மீது நேரடியாக புகார் கொடுக்க முடியும்னு எனக்கு புரிய வந்தது. ஏன்னா அவங்க டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. டெலிகாம் டிபார்ட்மெண்ட் கீழே இந்த நிறுவனங்கள்லாம் வர்றதுனால அவங்க மீதும் இங்கே புகார் கொடுக்கலாம் அப்படின்றது புரிய வந்தது. சரி வெயிட் பண்ணலாம், 30 டேஸ் வெயிட் பண்ணலாம் அப்படி வச்சுருந்தேன். 30ஆவது நாள் காலையில் வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல நம்ம நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்லேருந்து. சரின்னு நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போனதுனால இந்த சிபிஜி ராம்ஸில் நான் மறுபடியும் ஒரு புகார் கொடுத்துருந்தேன். அந்த புகார்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த என்சிஹெச்லேயும் நான் புகார் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப காலதாமதம் ஆகிடுச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக என்சிஹெச்லேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேங்க. 30 நாள், இன்றைக்கி 30 நாள் ஆகுது. அதனால் 30 நாள் கழிச்சும் எந்த அப்டேட்டும் வரனால சிபிஜி ராம்ஸில் நான் இன்னொரு கம்ப்ளைண்ட் போடுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுடைய டீட்டெயில்ஸு, அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அந்த ரெசிப்ட், தவறாக அனுப்புனது, ப்ரூஃப், அந்த பேமெண்ட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் சிபிஜி ராம்ஸில். இது 30ஆவது நாள் காலையிலங்க. 30ஆவது நாள் ஈவினிங் என்ன அப்டேட் வந்தது, என்சிஹெச்லேருந்து அப்டேட் வந்தது. அதாவது ஏர்டெல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே நெகட்டிவாக தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கொடுக்க முடியாது, ரீஃபண்ட் கொடுக்க முடியாது. முதல்ல நான் ரீஃபண்டே கேட்கலிங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பிளான் தான் கேட்டிருந்தேன். அவங்க ரீஃபண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றொன்று இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்தாங்க, இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த தவறான நம்பருக்கு வந்து கொடுத்தாச்சு, அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு துணியில் அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவும் தவறு தான். ஏன்னா ஸ்டோரில் எனக்கு சொன்னது வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த தவறான நம்பருடைய பிளான் வந்து வேலிடாக இருந்துகிட்டு இருக்குது. அது க்யூவில் தான் இருக்கும். அது முடிஞ்சதற்கு பிறகு தான் அந்த க்யூவிலேருந்து அது வரும்ன்றது தான் ஸ்டோரில் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் தவறாக இருந்தது. சரி இதற்கு ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தா ரிப்ளை பண்ண முடியல என்னால். ஏன்னா நான் ரீஃபண்ட் கேட்கல, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றது சொல்லணும். 2வது அந்த பெனிஃபிட்ஸ் அப்ளை ஆகலைங்க. ஏன்னா அவங்களுடைய பிளான் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவும் அங்கே அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா அப்டேட் பண்ண முடியல. இதோட முடிஞ்சு போச்சு போல் அப்படின்றதான் தெரியுது எனக்கு. உடனடியாக நான் என்சிஹெச்சுக்கு கால் பண்ணி பேசினேன். என்னங்க இது அப்டேட் பண்ணோம், அவங்க தவறாக கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வெப்சைட்லேயே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது, அதே தான் எனக்குமே. அது நடக்கலாம் இல்லையா அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்தது போட்டிருக்கிறோம், கம்பெனி ரிப்ளை பண்ணிட்டாங்க, இதற்கு மேலே எதுவுமே இங்கே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன். அதாவது இதற்கு நான் ரிப்ளையே பண்ண முடியாது. இல்லைங்க அவங்க தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க, நான் ரீஃபண்ட் கேட்கல, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பிளானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். அதே போல் அவங்க பெனிஃபிட் ஏற்கனவே அப்ளை ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, அது அப்ளை ஆகலை, ஏன்னா அவங்களுடைய பிளான் வேலிடிட்டி இருக்குது. இன்னும் இது சொல்லணுங்க. சக்ஸஸ் ஸ்டோரியும் இருக்குது, அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் என்சிஹெச் வந்து இல்லைங்க இதுதான் ப்ராசஸ், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, அது கம்பெனிக்கு போயிடுச்சு, கம்பெனி ரிப்ளை பண்ணிட்டாங்க, அதோடய முடிஞ்சு போச்சு. இதற்கு உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு அறிவுரை வழங்குறேன்னு சொன்னாங்க. அது என்னங்க
பண்ணுங்கன்னு கேட்டால் ejagridi.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஆன்லைன் வழியாக நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம் கம்பெனி மீதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இலவசமாகவே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ejagridi.gov.in இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைன் முறை, அதாவது கன்சியூமர் கமிஷனுக்கு போய் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கமிஷனுக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லைங்க, ஆஃப்லைனில் அவ்வளோ நேரம் வீணாக்கணுமான்னு தெரியல. சரி, ejagridi என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ejagridi.gov.in அதில் லாகின் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அது லீகலாக இருக்கிறதுனால நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் என்சிஹெச் வந்து கை விரிச்சிட்டாங்க, இவ்வளோ தான் பண்ண முடியும். நான் அவங்ககிட்ட சொன்ன இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குங்களே, அதுதான் சேம் தாங்க, நீங்களாவது அதில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது அவங்க போடலை. அவங்க வந்து நான் இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த ejagridi பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில். ஸோ அடுத்ததாக அதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிபிஜி ராம்ஸில் நம்ம போட்டது வந்து 7 நாட்கள் கழித்து நமக்கு ஏர்டெல்லேருந்து கால் வந்துச்சுங்க. ஏர்டெல் எஸ்கலேஷன் டீம்லேருந்து கால் வந்துச்சு. நல்ல செய்தி சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து ரீஃபண்டே இனிஷியேட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அவங்க ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் படி நாங்கள் பார்த்துட்டு ரீஃபண்டை இனிஷியேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏர்டெல். ஸோ இப்போது சிபிஜி ராம்ஸில் கொடுத்த புகாருக்கு தான் எனக்கு இப்போது பதில் கிடச்சிருக்கு ஏர்டெல் கிட்டேருந்து. ஸோ இதுதான் அந்த பதிலாக இருந்தது. இது இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அதுதான் இப்போது நம்ம டெல் லேப்டாப்போட அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேங்க. ஸோ டெல் லேப்டாப் வாங்கும்போது அதில் பிரச்சனை ஏற்பட்டது. அது 2021, 22 காலகட்டம்னு நினைக்கிறேங்க. ஸோ அது ஒரு வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அதோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இந்த வெப்சைட்ஸோடைய லிங்க் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் ஏதாவது ஒரு நிறுவனத்துடன் அதிருப்தி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஏர்டெல் விஷயம் வந்து முதலே வந்து நம்ம அந்த தவறை கண்டறிஞ்சிருந்தோம். அந்த தவறான நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம் கண்டறிஞ்சோன்னா 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம், அது என்ன டெட்லைன்றது இல்லைங்க, அதுக்குள்ளே தெரிஞ்சதுன்னா நம்மளே ஆன்லைன்லேயே பண்ணியிருந்திருக்க முடியும் தேங்க்ஸ் ஆப் வழியாக. அப்படி இல்லைன்னா ஸ்டோர் வழியாக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்களும் ஹெல்ப் பண்ணலை. அடுத்ததாக இந்த நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன், அது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த டெல் லேப்டாப்க்கு எனக்கு உதவியாக இருந்தது. அவங்க உதவி செய்வாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஜி ராம்ஸ் வழியாக பண்ணும்போது ஏர்டெல் வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. சரிங்க, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.